ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த வித செலவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து தலைக்கு தேவையான சூப்பரான எண்ணெய் ஒன்று தயார் செய்கிறோங்க. அதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியமான பொருள்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தாங்க. கருவேப்பிலை வந்து அந்த அளவுக்கு நல்லது, நம்ம உடம்புக்கும் சரி, தலைமுடி வந்து கருமையாக வளர்கிறதுக்கும் அடர்த்தியாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லது. இந்த கருவேப்பிலை வந்து எண்ணெயில் போடுறத விட டெய்லி ஒரு 10-20 இலையை சாப்பிட்டாலே போதுங்க, சூப்பராக வந்து முடி வளரும். இது வந்து எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, இதெல்லாம் தாங்க. எல்லாம் நாட்டு செம்பருத்தியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. நாட்டு செம்பருத்தின்னா 5 இதழ் இருக்குமே, அதுதாங்க நாட்டு செம்பருத்தி. இலைகள் வந்து கம்மியாயிடுச்சு, ஏன்னா வெட்டி மறுபடியும் தளைஞ்சிட்ருக்குது, அதனால் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த வெயிலுக்கு வந்து நல்லா மண் பட்டுருச்சுங்க. நம்ம அதை கழுவிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ ஒரு 10 பூ பறிச்சிக்கலாம். அளவெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக போட்டாலோ கம்மியாக போட்டாலோ எந்த ஒரு சைடு எஃபெக்டெல்லாம் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 7 இலை இல்லாட்டி 10 இலை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் பறிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை வந்து கழுவி காய வச்சு வச்சுருக்குறோம். ஏன்னா நம்ம எண்ணெயில் போடுறது தானே, அதனால் கழுவி வச்சுருக்குறோம். நல்லா காய வச்சு தாங்க போடணும். பாருங்கள், அடுத்து நம்ம பார்க்க போகிறது சித்தகத்தி பூங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கருஞ்செம்பை. இதிலே வந்து மஞ்சள் கலரும் இருக்குது. இது நாங்கள் எடுத்துருக்கிறது சிவப்பு கலரு. இது வந்து ரொம்பவே நல்லது தலைக்கு தேய்ச்சோன்னா. ஏன்னா ஒத்தத்தலை வலி இருக்கிறவங்க, அதே மாதிரி தலைபாரம், நீர் கட்டுதல், இதெல்லாமே வந்து இந்த சித்தகத்தி பூ போட்டால் நல்லாவே கேட்கும். எதுவுமே வேண்டாங்க, நமக்கு கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம், சித்தகத்தி பூ கொஞ்சம், சாம்பிராணி, இந்த 3ஐயும் மட்டும் நல்லெண்ணெயில் நல்லா காய வச்சு தேய்ச்சி வந்தாலே நமக்கு ஒத்தத்தலை வலி இருந்தாலும் சரி போயிடும். அதே மாதிரி முடி நீளமாக வளரும். வெறும் தேங்காய் எண்ணெயில் சித்தகத்தி பூக்களை போட்டு நம்ம காய வச்சு தேய்ச்சி வந்தோன்னா முடி வந்து நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளரும். அதே மாதிரி இதை வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருளுங்க, அதனால் நம்ம அளவாக யூஸ் பண்ணிக்கிறோங்க. அதாவது உடம்பு வந்து கூலிங் இருக்கிறவங்க வந்து அளவாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. நான் கொஞ்சம் தாங்க எடுத்திருக்கேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், பறித்து 2 நாள் ஆச்சு, எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம இனி இது வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ கூலிங்கான பொருளெலாம் நம்ம சேர்த்தும் போது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெந்தயம். வெந்தயம் தாங்க கொஞ்சம் எடுக்கிறோம். வெந்தயம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா வெந்தயம் வந்து ரொம்ப கொஞ்சம் கூலிங்கானது தான். அதே நேரத்தில் பொடுகு, அரிப்பு, வறட்சி இதெல்லாமே இருந்தால் அது வந்து நமக்கு நல்லாவே கேட்கும். பாருங்கள், நம்ம வந்து பச்சையாக இருக்கிறது இது வந்து கருவேப்பிலையும் அதை காய வச்ச செம்பருத்தி இலையும் தான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ சீக்கிரம் எண்ணெயில் வந்து வேகிறதுக்கு அது நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பவுட்ரு பண்ண வெந்தயம், இது கூடவே நம்ம செம்பருத்தியோட பூக்களை போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. நம்ம அதுக்கப்புறம் கையில் இருக்கிற சித்தகத்தி பூவும் கொஞ்சம் இலையும் நாங்கள் அளவாக தாங்க யூஸ் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க இது மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, முடி நரைக்காமல் நல்லா கருமையாக வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து நம்ம முக்கியமான பொருள் தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நாங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெய், வீட்டிலையே தேங்காயை காய வச்சு உடச்சி செக்கில் ஆட்டின எண்ணெய் தாங்க. எப்படி நாங்கள் வந்து தேங்காயை உடச்சி காய வச்சு ஆட்டணுங்கிறத வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1/2 லிட்டர் கிட்டேருந்து 3/4 லிட்டர் பக்கம் எடுத்திருக்கோம். ஏன்னா நாங்கள் 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு இந்த மாதிரி திரும்ப அப்பப்போ காய வச்சுக்கிறது தான். பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன் இப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னா, இந்த செம்பருத்தி பூவில் ஏதாவது தண்ணி இருந்தாலோ, கருவேப்பிலையில் தண்ணி இருந்தாலோ காய வைக்கும்போது இப்படி படப்படான்னு வெடிக்காமல் இருக்கிறதுக்கு தாங்க ஃபஸ்ட்டு வந்து பொருளை போட்டு அதுக்கப்புறம் தான் அதில் எண்ணெயை ஊற்றுறோம். பாருங்கள், இப்போ எந்த கலரில் இருக்குதுன்னு. இப்போவே அந்த பச்சை கலர் அரைச்சி போட்டங்காட்டியும் அந்த இலை கலரில் அழகாக இருக்குது. நம்ம இனி அடுத்து என்ன பொருள் போட போகிறோம்னா, மெயினான பொருள் இதுதாங்க. இதுதான் கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணினா ஒன்றும் இல்லைங்க, பிரிங்காராஜ் ஆயில் எல்லாம் விற்கிதே கடையில், அதுதாங்க இது. இந்த பிரிங்காராஜ் ஆயில் வந்து நம்ம காடுகளில் வந்து சும்மா தோட்டத்தில் ஒரு களை மாதிரி வளர்ந்துட்டுருக்குது. ஆனால் அதிகமாக யாரும் இது யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இது யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணோன்னா அடர்த்தியான முடி வளரும். அதே நேரத்தில் வந்து முடியின் வேர் பகுதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். முடி வளர்ச்சிக்கு நல்லா ஊக்குவிக்கும். நாங்கள் காய வச்சு அந்த வேர் கூட எல்லாமே கட் பண்ணி எடுத்து நம்ம கொதிக்கிற அந்த எண்ணெயில் வந்து போடுறோம். எல்லாமே சேர்ந்து நல்லாவே கொதிச்சுக்கும். அடுப்பில் வைக்கிறதா இருந்தால் தீ வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். கேஸில் வைக்கிறவங்க சிம்மிலேயே வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக வைக்கும்போது சீக்கிரம் கொதிச்சிடும், நல்லாவே எண்ணெய் காயாது. அதே நேரத்தில் கரிஞ்சு போயிடும். எல்லாமே தீஞ்ச வாசம் அடிச்சதுன்னா அப்புறம் அந்த எண்ணெய் தேய்க்கிறது வேஸ்ட்டு தான், தலைக்கு தேய்க்கிறது.
பாருங்கள் எல்லாம் சிம்மில் வச்சு தான் நாங்கள் கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். எண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெய், அப்புறம் இத்தனையும் இயற்கையாக கிடைச்ச பொருள் எல்லாமே போட்டு நம்ம இந்த மாதிரி காய வைக்கும்போது நல்ல வாசனை வரும். கடைகளில் நிறைய பணம் கொடுத்து இந்த மாதிரி அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் வாங்கி தேய்ச்சி முடி கொட்டுறதெல்லாம் விட இருக்கிற பொருளை வச்சு நம்ம காய வச்சு தேய்ச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. டைம் இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கவங்கெல்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு எப்படி பார்க்குறதுன்னா, அதில் போட்ட இலைகளோ பூவோ ஏதாவது எடுத்து நம்ம உடச்சி பார்க்கணும். அப்படி உடைக்கும்போது நமுத்து போன மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் இனி காயலைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நல்லா கலரும் மாறி இருக்கும். நம்ம உடச்சி பார்க்கும்போது இலையெல்லாம் அப்படி சும்மா கிள்ளி பார்க்கும்போது 2ஆக உடையணும். அப்படின்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் எப்படி நொறுன்னு உடையுது. நம்ம இதில் என்னெல்லாம் பொருள் வேறு சேர்த்தலான்னா, சின்ன வெங்காயம் சேர்த்தலாம். சின்ன வெங்காயமும் நல்லது தாங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப கூலிங்கான பொருள். அதே மாதிரி நமக்கு அரிப்பெல்லாம் இருந்தால், தலையில் அரிப்பு பொடுகள்லாம் இருந்தால் அதுவும் போயிடும். அடுத்து கத்தாழை சொல்லவே வேண்டாம். சும்மாவே எடுத்து தலையில் தேய்ச்சாலே பொடுகள்லாம் போயிடும். இங்கே பொடுகு தொல்லை அதிகமாக இல்லாதனால நான் யூஸ் பண்ணல, கூலிங்கான ஐட்டங்கிறனால. பாருங்கள் நல்லாவே காஞ்சிருச்சு. எண்ணெய் கலரு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் நல்லா கலரும் வந்து நல்ல இலையெல்லாம் முறிஞ்ச மாதிரி இருக்குதுன்னா நம்ம அதை இறக்கிடலாம். இறக்கி நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறம் வடிகட்டணும். வடிகட்டுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம். அது மேலே சன்னமான ஒரு துணியை போட்டு அடியில் வந்து நல்லா அகலமான பாத்திரம் வச்சு அந்த வடிகட்டியில் நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டி அந்த சன்னமான துணியை மூடி ஒரு 2 நாளைக்கு அது மேலே தான் வெயிட் வச்சிங்கன்னா எல்லா எண்ணெயும் இழுத்து கிடச்சிரும். பாருங்கள் எண்ணெயெல்லாம் நம்ம வடித்தாச்சு. வடிகட்டின எண்ணெயை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் பக்கம் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தேவைப்படும் போது அடிக்கடி நாங்கள் வந்து காய வச்சுக்குவோம். ஏன்னா நிறைய காய வச்சுட்டோன்னா நமக்கு வந்து சிக்கு வாசம் அடிச்சிடும். அதுக்கப்புறம் தலைக்கே தேய்க்க முடியாமல் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சுக்கிறது. அதாவது பொருள் நமக்கு எப்பவுமே கிடைக்கும். கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, இலை இது எல்லாமே எப்பவுமே கிடைக்கும். இருக்கிற பொருளை வச்சு காய வச்சு தேய்ச்சிக்கிறது தான். பாருங்கள் எண்ணெயோட கலரே எவ்வளோ அழகாக மாறி இருக்குன்னு. இந்த நம்ம வடிகட்டின அந்த சக்கையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது எல்லாமே வடிகட்டி 2 நாள் நம்ம வடிகட்டி வச்சு அது மேலே வெயிட் வச்சோன்னா எண்ணெய் வந்து அவ்வளோக்கு வேஸ்ட் ஆகாது. அவ்வளோதான். இது தலைக்கெல்லாம் தேய்க்க முடியாதுங்க. பாருங்கள் எண்ணெய் இவ்வளோ தான் காய வச்சுருக்குறோம். நம்ம தேவைப்படும்போது அடிக்கடி காய வச்சுக்கிறதுனால அளவாக காய வச்சுக்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாம் இனியும் போடுவோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.